அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, மாற்று சிந்தனைகள், மாற்றி யோசித்து செயல்படுதல். அதே மாதிரி ஆகச்சிறந்த அரிய தகவல்கள், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம், இதில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதா பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பட்சத்தில், பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும், வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும், ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும், அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக நீண்ட காணொளி அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கும்போது பார்த்துருங்க. அதே மாதிரி பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டாக அழகாக நோட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து மூல நூட்கள் அருளுகிறது அப்படின்னா, இப்போ இந்த உத்திரட்டாதிக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உத்திரட்டாதி நட்சத்திர பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது பொதுவான பலன் தான். ஒரு உயிர் ஜனிக்கிறது என்றால் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் 5 உறுப்புகளும் பேசிக் கேரக்டரை முடிவு பண்ணும். அது மட்டுமல்ல, ராசி முடிவு பண்ணும். ஓகேங்களா? லக்னமும் சேர்ந்து முடிவு பண்ணும். எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து முடிவு பண்ணும். லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் சேர்ந்து முடிவு பண்ணும். அப்போ எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. அதனால தான் ஒரு மனுஷனுக்கு பொருந்தவே மாட்டான் எந்த சூழ்நிலையிலும். அந்த அளவுக்கு தான் பிறப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த ஆத்மா வந்து அப்படிதான் வந்து உயிர் எடுக்கும், ஜனனிக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. மரணகண்டி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து கற்றவன் சிறந்த மேனி, கடுகியே நடக்க வல்லன், கற்றறிந்தோருக்கு நல்லன், கண்டவர்க்கு இனியனாகி நெற்பயிர் தனக்கு வல்ல நீர் உகந்தாட வல்லன், வெற்றியும் உடையனாகும் உத்திரட்டாதி நாளினானே என்று மரணகண்டி சாஸ்திரம் அருளுகிறது. இவர்கள் அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், சொந்தக்காரன். அதே மாதிரி தன் பிறப்பிற்கு நல்லவன், வஞ்சனை செய்ய மாட்டார்கள், வல்லவர்களாக திகழ்வார்கள், வலப்புறத்தில் மறு உண்டு என்று அருளுகிறது. அதே மாதிரி குருவிற்கு சொல்லிக் கொடுக்கிறவனுக்கு நல்லவன், பலம் கொண்டவர்கள், பலமுடையவர்கள், உறவுக்கும் நல்லவர்கள், நன்றி மறவாதவர்கள், மார்பு அகன்றி இருக்கும் என்று அருளுகிறது. எல்லாருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. லக்னத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகம் குரு பகவானாக இருந்துட்டால் ஆகச்சிறந்த நல்லவன். சனி பகவானாக இருந்தால் மிகப்பெரிய நீதிமான் உத்திரட்டாதி சனி பகவான். அதனால தான் இந்த கருப்பு சட்டை. அதனால கோபித்தவுடன் ஆறுவான், அரசருக்கு நல்லவன். அதாவது முக்கியமான அதிகார பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்களை பிடிக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். நீராட வல்லவன், உள்ளே போனால் வெளியே வர மாட்டான் பாத்ரூம் விழுந்து. பொய் சொல்ல மாட்டார்கள் என்று அருளுகிறது. காது அகன்றிருக்கும் இஸ்திரி கண்ணன், பெண்களுக்கு நல்லவன். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், இப்படி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாக்கு வெற்றிலை பிரியர்களாக இருப்பார்கள். நல்ல கல்வியும் விவேகமும் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். அன்பான சொல் பேசுபவர்கள், சாதுரியமாகவும் பேசுவார்கள். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உண்டு, பரோ உபகார சிந்தனை. இதுக்கு பேர். பெண்கள் பால் ஆண்கள் பால் அன்பு கொண்டவர்கள், ஆனால் கோல் மூட்டுவதில் வல்லவர்கள். இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே போய் போட்டு கொடுத்துறது, 2 பேருக்கும் முட்டை வச்சிடுறது. கோல் மூட்டுவதில் வல்லவர்கள்.
நல்லது சொல்லும் பட்சத்தில் பிறர் சொல் கேட்டு நடப்பார்கள். நல்லா இருந்தால் மட்டும், நல்லது சொன்னால் மட்டும், நீதியாக நேர்மையாக தர்மமாக சொன்னால் மட்டும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். முன்கோபமும் துக்கமும் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். பேசிக் கேரக்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் தசை நடத்துகின்ற கிரகம் உங்களை ஒரு தேரில் ஏற்றி உட்கார வச்சு ஒரு பாதையில் இழுத்துட்டு போகும் பாருங்க, அதுக்கு லகானே கிடையாது. எதுக்கு? அந்த தேரில் உட்காந்துட்டு ஒரு குதிரை பூட்டி இழுத்துட்டு போகிற அதுக்கு லகானே கிடையாது. உன் கையில் சாட்டையும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அது எங்கே போகுதோ அதை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீ என்ன நல்லவனாக இருந்தாலும் கெட்ட பேர் வாங்கணும்னா வாங்கியே தீரணும். ஓகேங்களா? ஆகச்சிறந்த ஹரிச்சந்திரனாக இருந்தாலும் அதுதான் நடக்கும். சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கேரக்டரோட இருப்பாங்க அப்படின்னு நட்சத்திர பலன் மட்டும்தான் இது. அதனால் இது மட்டும்தான் இப்படி தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நட்சத்திர பலன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நினச்சது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்கு, சாதிக்க முடியல, எதுவும் தள்ளி தள்ளி போகுது, எண்ணங்கள் ஈடேறுவது இல்லை, தடைகள் தாமதங்களை சந்தித்து கொண்டே இருத்தல், இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லாமல் அமர்ந்து தசை நடத்துகிறது என்று அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும். அப்போ அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும் பட்சத்தில் அந்த கிரகம் தசை நடத்துகின்ற கிரகம் உங்கள் லக்னத்திற்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ, அது 8ஆம் இடமா இருந்தாலும் சரிங்க, 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் சரி, எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் முதல்ல சுபத்துவமாக மாறும். எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவகங்கள் சுபத்துவமாக மாறும். அது மட்டுமல்ல, அந்த கிரகம் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியங்கள் பெறுகிறது அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும். அந்த ஆதிபத்தியத்திற்கு உள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்து சுபத்துவமாக மாறும். அந்த ஆதிபத்தியத்திற்குள் உள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அதிபதிகள் சுபத்துவமாக மாறும். இப்போ என்ன நடக்குது? நட்சத்திர அதிபதி சுபத்துவமாக மாறினா அந்த பாவங்கள்லாம் சுபத்துவம், எங்கேயோ ஜாதகமே வலுப்பெறும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குங்கள், அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படின்றத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த தசை நடத்துகின்ற கிரகம் தான் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், ஆறி போனதை சாப்பிடுவியா, நேற்று சமைச்சதை சாப்பிடுவியா, சூடாக சாப்பிடுவியா, சூடாக சாப்பிட்டா அறுசுவையோடு சாப்பிடுவியா, அப்படின்ற மாதிரி நீ இன்னைக்கு என்ன சாப்பிடணும், வாயில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது கூட அந்த கிரகம் தான் முடிவு பண்ணும். பணம் வருமா, வந்தால் எவ்வளோ வரும், 10 லட்சம், 10,000, 10 ரூபாய், இந்த வேரியேஷனை கூட அதுதான் முடிவு பண்ணும். வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் வெளியில் போன காரியம் வெற்றி அடையுமா, அங்கே எங்கன்னா சண்டை வருமா, வீடு நிம்மதியை கொடுக்குமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அணுவணுவான செயல்பாடுகளை, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம் உங்கள் லக்னத்திற்கு, லக்னம் முதற்கொண்டு 12 வீட்டில் எங்க உட்கார்ந்தாலும் சரி, சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். சுபத்துவமா அமர்ந்துருச்சுன்னா தசை நடத்துகின்ற கிரகம் ஆகச்சிறந்த வாழ்க்கையை அருளிவிடும். நல்ல சிறு வயதிலேயே நல்ல படிப்பு, ஆகச்சிறந்த மாணவன், மிகச்சிறந்த கல்வியாளர், படித்து முடிச்ச அடுத்த செகண்ட் வேலை, தொழில்,
வேலை தொழிலில் நீடித்த வருமானம், தொழில் நீடித்த வளர்ச்சி, சரியான நேரத்தில் திருமணம், ஆகச்சிறந்த மனைவி, ஆகச்சிறந்த கணவன், மிகச்சிறந்த குழந்தைகள், இது எல்லாத்தையும் கொடுத்து நல்ல வருமானம், ஆகச்சிறந்த சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம், விவசாய நிலங்கள், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் கொடுத்துரும். உறவினர்கள் மத்தியில் மிக முதன்மையாக திகழுதல் கொடுத்துரும். மிகப்பெரிய புகழை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், சுயமரியாதையோடு வாழ வைக்கும். அப்படி கிராஃபில் போட்டீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே போகும் உங்களுடைய வாழ்க்கை தரம். அவங்க தான் ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள நினைப்பாங்க, என்னன்னு நினைப்பாங்க, நான் பிளான் பண்ணேன்னா, நான் ஸ்கெட்ச் போட்டேன்னா அழகாக பக்காவாக நிறைவேற்றுவேன், நான் நினச்சது நடக்கும் அப்படின்ற அகங்காரமே உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுவல்ல. தசை நடத்துகின்ற கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக அமர்ந்து தசை நடத்துகிறது என்று அர்த்தம். தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையாக யோகமாக ஏன் உட்கார்ந்து உனக்கு நடத்துதுன்னா, நீ வாங்கி வந்த கர்மா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து பரிதாபப்பட்டு கொடியவர்களின் பார்வை பெற்று மிகுந்த பாவத்துவத்துடன் உங்கள் சுயஜாதகத்தில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒண்ணா துன்பங்களே உங்களை வந்தடையும். அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பாவத்துவத்தின் அளவீடு, அதை பொறுத்து உங்களுக்கு கஷ்டம் வரும். முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு அந்த சிரமம் வந்து கொடுத்து வீட்டை இழத்தல், வண்டி வாகனத்தை இழத்தல், சொத்துக்களை இழத்தல், கடனாளியாகுதல், முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளுக்குள் தோன்றி தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லுதல், மரியாதையை இழத்தல், புகழை இழத்தல், அந்தஸ்தை இழத்தல், தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல், சொல்ல ஒண்ணா துன்பங்களை அருளிவிடும். தாய் தந்தை மனைவி மக்களையே விரோதமாக பாவித்தல், வீட்டை விட்டு வெளியேறுதல், இந்த மாதிரி முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அருளிவிடும். போன தசை காலம் அருமையாக பண்ணிட்டு போயிருக்கும், நல்ல உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போயிருக்கும். சரியில்லாத தசா காலத்தில் அடுத்த தசா வருதுன்னு வச்சோங்களேன், சரியில்லாத தசா காலமாக இருக்கும். அதில் சுய புத்தி ஓரளவுக்கு காப்பாற்றும், அதில் கூட நஷ்டமாயிட்டே வரும். அப்போது இதெல்லாம் சாதாரண, எனக்கு நான் இது மாதிரி 2000 பார்த்தோம்டா அப்படின்னு இதுலேருந்து இந்த தசா காலத்துலேருந்து சம்பாதிச்சு கொடுத்தலாம். இது தூக்கி தூக்கி போட்டு ஒரு இடத்துல போய் லாக் ஆகி நிற்கும் போது முழுவதுமாக பழி ஃபுல்லாக நம்ம மேலே சுமத்துருவாங்க. டோட்டலாக இவன் சரியில்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அது புருஷனாவது பொண்டாட்டியாவது யாராக இருந்தாலும் அவ்வளோதான், இவன் சரியில்லை, நம்ம கஷ்டப்பட்டது, ஆமாம் என்ன பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நிலைமை வந்துடும். ஃபுல்லாக லாக் ஆகி நிற்கும் போது தான் நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறோம், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தானே நம்ம செஞ்சிட்ருக்கோம், மெய்வருத்த கூலி தரும் தானே சொன்னான், தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னானே, தெய்வமும் கை விட்டுருச்சு, மெய்வருத்தே கூலியும் கிடைக்க மாட்டேங்குதுன்ற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் பேச்சு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது நோ சான்ஸ். அவங்க தான் ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கும் போது அப்போ தான் ஜாதகத்தை தூக்குவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு அலசி ஆராய்வாங்க. இவ்வளவு பாவத்துவம் மிக்க தசா காலத்தில் மாட்டிக்கிட்டா மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை ஆகச்சிறந்த ஒன்று, அட்லீஸ்ட் துன்பமாவது வராம. அதனால தான் சொல்றது. இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற இதுவும், அந்த கிரகத்தின் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் எல்லாமே கொடுத்துருக்கேன். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து
பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. சப்போஸ் இப்போ சூரிய தசை நடக்குது, இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 100 வயது வரை என்னோட பிளேலிஸ்டிற்கு போய் பாருங்கள். நீ பிறக்கும்போது சனி தசையிலிருந்து கரெக்டாக 100 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டு புரட்டா மாதிரி அப்படியே அள்ளி தெளித்து அந்த காணொலி இருக்குது, போய் பாருங்கள். உத்திரட்டாதி ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இந்த காணொலி என்னன்னா மாற்றி யோசித்தல், இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. ஓகேங்களா? மிக நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த பிரச்சனை அப்படின்னாலே தசை நடத்துகின்ற கிரகம் தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போது சப்போஸ் இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக சொல்லிடுவோம். சூரிய தசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா 6 வருட காலம் நடக்குது. இந்த 6 வருட காலத்தில் எத்தனை ஞாயிறு, இதுதான் பரிகாரம். இதை மீறிய பரிகாரம் ஒன்றுமே இல்லை உலகத்தில். புலிப்பானையும் பராசரரும் அள்ளி தெளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். குமாரசாமியம் நூல் பிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஜாதக பாரிஜாதம் அள்ளி தெளிச்சிருக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும். ஓகேங்களா? இது நானாக கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. ஜோதிடத்தில் எவனும் இப்போலாம் கண்டுபிடிக்கிற ரேஞ்சில் அந்த மென்டாலிட்டி, அந்த மனசு, அந்த கிரேட் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் யாருக்கும் இல்லை. ஒரு ரூட்டு மாறி போயிடும். கரெக்டாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போது சூரிய தசை நடக்குது, 6 வருட காலம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவனை வணங்கிடணும். அந்த அப்பனுக்கு மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ அட்லீஸ்ட் 3 மாதத்தில் ஒரு நாளோ கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி அந்த அப்பனுக்கு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். சூரிய தசையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி சூரியனை வெளியில் வந்தாலே கையெடுத்து வணங்கலாம். அதே மாதிரி சிவனோட கெட்டியாக பிடிச்சிக்கணும். மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். மோதிர விரலில் மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை சூரிய தசை முடிகிற வரைக்கும் போட்டு. அடுத்து சந்திர தசை 10 வருஷ காலம் நடக்கும். அந்த 10 வருஷ காலத்துக்கும் முத்து பதித்த மோதிரத்தை இந்த மோதிர விரலில் போட்டுக்கணும். திங்கட்கிழமை ஆச்சுன்னா சாந்தமாக இருக்கிற எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, சாந்தமாக இருக்கிற அம்மன் அல்லது சிவனாலயத்தில் உள்ள சிவனின் உடனுறை அம்மன் ஆகிய பார்வதி எனப்படுகிற கொற்றவையை வணங்குதல் வேண்டும். 10 வருஷ காலத்துக்கும் திங்கட்கிழமை ஆச்சுன்னா உஷாராயிடணும். அவன் தான் புத்திசாலி, அவங்க தான் புத்திசாலி, புரிஞ்சுக்கணும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ வெண்பொங்கல் செஞ்சு அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போ தான் வெற்றி. அந்த தசா காலத்தில் சொல்லுவாங்க, அஷ்டமாதிபதி சந்திர வீடு கடக வீடாக வந்துச்சுன்னா யாருக்கு வரும்? தனுசு லக்னத்துக்கு வரும். அந்த தோசை இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் சந்திர தசையில் அந்த தனுசு லக்னத்துக்காரங்க மாட்டிக்கிட்டு முழிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த ஜாதகத்தில் மூத்த பெண்கள் வரிசையாக காலியானதெல்லாம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, எந்த கிரகமும் விதிவிலக்கல்ல. யாரும் நல்ல கிரகம் கிடையாது, யாரும் கெட்ட கிரகமும் கிடையாது. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஜோதிடம் வரும், இல்லை வராது. ஓகேங்களா? அப்போது இந்த சந்திர தசையில் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்து செவ்வாய் தசை 7 வருட காலம் நடக்கும். அந்த 7 வருட காலத்திற்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். துவரம்பருப்பில் அந்த அப்பனுக்கு பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். பவளம் கல் பதித்த மோதிரத்தை செவ்வாய் தசை முடியும் வரை முருகன்கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கணும் இந்த மோதிர விரல். அப்பதான் அந்த செவ்வாயோட சப்போஸ் கெட்டு போய் தசை நடத்தினா அந்த தாக்கத்திலிருந்து மீள முடியும், சரணடைஞ்சிடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ராகு தசை 18 வருட காலம், 18 வருஷம் எந்த வீட்டில் உக்காந்துருக்கோ அந்த ராகு அப்படியே அதை வந்து எடுத்துக்கும். என்னது அப்படின்றோம், போடா வெளியில் மற்றவனெல்லாம் அப்படின்றோம். ராகு அமானுஷ்ய கிரகம். ஆனால் 1 மடங்கை 10 மடங்கல்ல 10 லட்சம் மடங்கை ஆக்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னா ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. பிரம்மாண்டம், அப்படிப்பட்ட பிரம்மாண்டம். 18 வருஷ காலம் எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரிங்க, கஷ்டம் வருது அப்படின்னா சரண்டர் ஆயிடணும் ராகு கிட்ட.
ராகுவோடை அதிதேவதை பத்ரகாளி அம்மன். சனியைப் போலத்தான் ராகு. அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு 9:10 ராகு காலம், உன்னதமான நேரம். உங்களுக்கு பத்ரகாளி அம்மனை சரணடைதல் வேண்டும். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இல்லைன்னா பாம்பு மோதிரம் கூட போட்டுக்கலாம். இந்த பாம்பு விரல்ல பேரே பாம்பு விரல், சனி பகவான் இந்த விரல். ஓகேங்களா? கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை போட்டுக்கணும். இல்லை ப்ளூ கல் போடலாம். ப்ளூ கல் போட்டால் அது ஒத்து வராது. இல்லைன்னா பாம்பு மோதிரம் வந்து போட்டுக்கலாம். சரணடைஞ்சிடும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை போடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து, கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி போட்டு, மீதியெல்லாம் வெள்ளை உளுந்து போட்டு நல்ல வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். ஆகச்சிறந்த பிரம்மாண்டத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துடன் கூடிய வாழ்க்கையாக மாற்றிவிடும். நன்மையாக அவ்வளவு நல்லது பண்ணிட்டு போயிடும் அந்த ராகு. ராகு அப்படின்னாலே ஒன்று ஏத்தனை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிடும். இறக்கி விட்டுச்சுன்னா அதில் பாதாளம் தான். அதனால தான் சொல்கிறது ராகு தசை அவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறது. இது கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் ராகு தசையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி குரு தசை நடந்துட்டு இருக்கு. 16 வருட காலம். ஆகச்சிறந்த நல்லவர் குரு. ஆமாம், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, ஆனாலும் 12ஆம் அதிபதி. ஓகேவா? மேஷத்துக்கு 9ஆம் அதிபதி, ஆனாலும் 12ஆம் அதிபதி. ஆகச்சிறந்த நல்லவர், பாராட்டுக்குரியவர் குரு பகவான் அவர்கள். மந்திரி தான் சிவனுக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் உன் சுயஜாதகத்தில் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி தான் உனக்கு குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இவர் நல்லவரா கெட்டவரா? உன் லக்னம் தான் சொல்லும் அது இவருக்கு நல்லவரா கெட்டவரா. அப்படியே நல்லவராக இருந்தால் கூட உட்காந்த இடம் சொல்லும். எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுதான் பேசும். தப்பி தவறி சேராதவரோடு சேர்ந்து பழைய கதை தான். மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். இந்த சுபர்கள் என சொல்லப்படக்கூடிய இந்த சுப கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து மாரகம் செய்வதற்கு இடம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. மாரகம் துன்பம் அவங்க தான் முதல்ல செய்வாங்க. சந்தோஷமாக செய்வாங்க. அடிச்சு விட்றான் அவனுக்கு அப்படின்ட்டு. அதனால் குருதசை நடக்குது, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் கம்பல்சரி சிவனாலயத்தில் உள்ள தட்சணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டுறணும். மண்டி போட்டு வணங்கணும். கொண்ட கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து அந்த அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இந்த ஆள்காட்டி விரலில் மஞ்சள் புஷ்பராகம் போட்டுக்கலாம். தங்கத்தில் போடலாம், இல்லை வெறும் தங்கத்தில் ஒரு பிளைன் இருக்கு கூட போடலாம். குருதசை முடிகிற வரைக்கும் 16 வருஷ காலமும் வியாழக்கிழமை தோறும் கம்பல்சரி அந்த அப்பனை வழிபட்டால் ஜெயிச்சிடலாம். சனி தசை நடக்குது 19 வருட காலம். சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா நெல்லை கண்ணனையெல்லாம் சொல்கிறாரு. இந்த ஜோசிக்காரனெல்லாம் சுக்கர தசைன்னு சொல்லிட்டு தீர்றானவ, அதில் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்றானவ. அது இல்லை, சனி தசை தான் கொடுக்கும். ஏன்னா அவன் வந்து சூரியனோட மகன், கர்ணனுக்கு அண்ணன், கர்ண பரம்பரையை சேர்ந்தவன். சனி தசை தான் ஒருத்தனுக்கு சொத்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே இருக்குது. அப்போ சுபத்துவப்படுத்தினா என்ன நடக்கும்? முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் சுபத்துவமாக மாறுது. ஜாதகமே வலுப்பெறக்கூடிய நிலைமையில இந்த வேண்டுதல் வந்து அமைஞ்சிடும். இது ஒன்று பண்ணால் போதும். அப்புறம் என்னென்ன வேணும் உங்களுக்கு? சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சரணடைஞ்சிடணும். ப்ளூ சஃபயர்ம்பாங்க. இந்த விரலில் போட்டுக்கணும், நடுவிரலில் போட்டுக்கணும். இதுதான் சனி பகவான். ப்ளூ சஃபயர் வந்து போட்டுக்கணும் அந்த தசா காலம் முடிகிற வரைக்கும். அந்த எள் கலந்த தயிர் சாதம் அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். இதை பண்ணால் சனி தசையில் ஜெயிச்சிடலாம். எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை சரணடைஞ்சா சனி தசை காப்பாற்றிடும். புதன் தசை அடுத்து 17 வருட காலங்கள். சனி தசை 19 வருஷ காலம், புதன் தசை 17 வருட காலம். நான் பார்த்த வரைக்கும் இந்த புதன் தசை நடக்கிறவங்களாம் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அது மிதுன லக்னமாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், சனி புதன் தசை எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டும், இவங்களுக்கும் கம்பல்சரி புதன் தசைனா மாட்டிக்கிறாங்க. என்னன்னே தெரியல நான். ஆனால் இது எப்போ ஜெயிக்க முடியுது அப்படின்னா புதன்கிழமை தோறும் கம்பல்சரி பெருமாளை சரணடைஞ்சிடணும். பெருமாளுக்கு பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துடணும்.
மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை சிண்டு விரல்ல போட்டுக்கணும். அப்பத்தான் ஜெயிக்க முடியும். அப்பதான் நல்லது பண்ணும். தவறாம அவரு மட்டும்தான் இருக்கணும் மனசு ஃபுல்லா. கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். உனக்கு வரணும்னு இருந்தா கதவை தட்டி எழுப்பும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொடுத்துரும் இந்த புதன் தசை. இந்த புதன் தசையில இப்படி பண்ணா ஜெயிச்சிடலாம். அடுத்து கேது தசை 7 வருட காலம். கேது தசை யாருக்காவது நல்லது பண்ணியிருக்கா? பண்ணும். ஆனாலும் கேது அப்படின்னாலே ஒரு ஜெர்க்கு, ஒரு பயம். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை இந்த கேது தசையில இந்த மோதிர விரல்ல போட்டு, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா விநாயக பெரும்பாட்டன் முன்னாடி போய் நின்று ஓம் கம் கணபதியே போற்றி போற்றின் தோப்புக்கரணம் போட்டுருணும். ஜெயிச்சிருவேன். கொல்லுல வந்து பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்பதான் அந்த கேது தசையில ஜெயிக்க முடியும். சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா 20 வருட காலம். மகாலட்சுமி வழிபாடு உன்னதம். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மகாலட்சுமி ஆலயம் ஓடி போயிடணும். ஒரு செகண்ட் போதும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை புரட்டி போடப்படும். 20 வருட காலம் நீ நல்லா இருக்கணும்னா நினைச்சு பாரு. அப்ப என்ன பண்ணும்? மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டையில சுண்டலோ ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணியோ அந்த அம்மாளுக்கு லட்சுமிக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். மிகச்சிறந்த வாழ்க்கையை அருளிவிடும். அப்புறம் இந்த வெள்ளியில வந்து இந்த கட்டை விரல்ல வந்து மோதிரம் போட்டுக்கலாம். கட்டை விரல் சுக்கிரன், அதுக்கு மகுடம் சூட்டுவது போல் இந்த மோதிரத்தை வந்து போட்டுக்கலாம் வெள்ளியில சுக்கிரதசை முடிகிற வரைக்கும். இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எந்த ஒரு பரிகாரமும் கிட்டத்தட்ட 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது முக்கியம். அது வாரமா இல்லை டெய்லியா, அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான், இந்த தசா காலத்தை வணங்கினால் மட்டும்தான் இப்போ சொல்ல போகிற, இப்போ தான் விஷயத்துக்கே நம்ம வந்திருக்கோம். இப்போ சொல்ல போகிற பரிகாரம் எல்லாம் பலிக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான். தசா காலம் சரியில்லாதவங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க பாருங்க, அது அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வணங்கிட்டு இதை பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உத்திரட்டாதி அள்ளி தெளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்மளது முன்னோர்கள், தமிழ் சார்ந்தவர்கள். புலிப்பாணி, முருகப்பெரும்பாட்டன், சிவன், பார்வதி, அகத்திய மாமுனி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அள்ளி தெளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது எல்லாம் தான் இது. நம்மளாலாம் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கங்க. முக்கியமான விஷயத்துக்கு உள்ளே நுழையிறோம். காணொலி நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போது காணொலிக்குள்ளே வந்துட்டோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. சரிங்களா? அப்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்கனாலே தசை நடத்துகிற கிரகம் தான். அதை பற்றி நல்லா உஷாராயிடணும். சரிங்களா? பொதுவாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க நீங்கள், தசா காலம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணும்? கடவுள் அருள் அப்படிங்கிறது வந்து உங்கள் மேலே வந்து கோயிலில் போய் கும்பிட்டீங்கன்னா கூட பாயறது வந்து கிடைக்காது. கடவுள் அருளே ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து உங்கள் மேலே விழுறது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் 7 லேயர் மாதிரி சுற்றிட்டு இருக்குன்றான். நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த 7 லேயரும் எழுந்து வரும். ஓடினீங்கன்னா ஓடி வரும் உங்க கூடிய அந்த 7 லேயரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ். அப்போது கடவுள் அருள் உங்களை வந்து லகான் கட்டி ஒரே மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விடாத தசா காலம். கஷ்டப்படுத்துகிற தசா கிரகம் அப்படின்னாலே இதை தான் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் கஷ்டம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், சிரமம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில். அப்போது இந்த மாதிரி நேரத்தில் கடவுள் அருள் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணும்? நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்திருக்கிறீங்க. அப்போது மாதத்தில் இந்த உத்திரட்டாதி ஜென்ம நட்சத்திரம். அணுஜென்மம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசம். திரிஜென்மம் அப்படின்னா அனுஷம். இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ, நெடிய பிரார்த்தனை பண்ணுறதோ, தியானம் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கடவுளர்களை நீங்கள் பெற்றுவிடலாம். எப்படி? உத்திரட்டாதி, பூசம், அனுசம் நட்சத்திரம் இது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா, நார்மலாகவே இதில் போனீங்கன்னா பவர்ஃபுல்லான அந்த
கிரக அந்த அந்த கடவுளோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாகவே இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் உங்களுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் உத்திரட்டாதி பூசம் அனுசத்தில் போனாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா சொல்லவே தேவையில்லை. இந்த நேரத்தில் போனால் மட்டும்தான் ஏதோ கொஞ்சமான கிடைக்கும். தசா புத்தி சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எது எடுத்தாலும் துன்பமாக வருது, நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, தடங்கல்கள் தாமதங்கள், வருமானம் இல்லை, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று வந்து ஆரம்பிக்கிறதோ, தசா காலம் சரியில்லை ஜோசிக்காரன் சொல்லிவிட்டான், அப்போ வந்து இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும், ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற, ஒன்று நடத்துகிற, ஒன்று வந்து உதவி கேட்குற, யார்கிட்டனா வந்து ஹெல்ப்பு, அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாவது நட்சத்திரத்தை வந்து சம்பத்து நட்சத்திரம் அப்படின்னா, அப்போ இரண்டாவது நட்சத்திரம் ரேவதி, அந்த உத்திரட்டாதிக்கு அப்புறம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆகச்சிறந்த உதவி புரியும். தசா காலம் சரியில்லை, இழுத்துட்டு இருக்குது, ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, நல்ல தசா காலம் வரையும் இது கையை விட்டே போகாது. ரேவதி நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணினா ரேவதி ஜென்ம சம்பத்து, ஆயில்யம் அணுஜென்ம சம்பத்து, கேட்டை திரிஜென்ம சம்பத்து. இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நன்மை செய்யும். நீங்கள் இதில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வர வச்சு, அது வரைக்கும் கூடையே வந்துடும், உங்களை விட்டே போகாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ம விபத்துன்னா, ஜென்ம விபத்து நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம், ஜென்ம விபத்து நட்சத்திரம் அஸ்வினி, அணுஜென்ம விபத்து நட்சத்திரம் மகம், திரிஜென்ம விபத்து நட்சத்திரம் மூலம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த திரிகோண நட்சத்திரம் இதுல வந்து எதையுமே செய்யக்கூடாது, சும்மா இருப்பது சுகம் அப்படின்னா. ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்தா கவனமா வண்டியில போகணும் வரணும். விபத்துனா அதுவா அப்படின்னா அதுவா கூட இருக்கலாம். ஆனா திடீர் சம்பவங்கள் இதுல வந்து நடக்கும், திடீர் ஏமாற்றங்கள், திடீர் சரிவுகள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா உஷாராயிடும். கவனமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும் பொழுது, அடி எடுத்து வைக்கும் பொழுது கவனமாக எடுத்து வைக்கணும், உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும் இந்த விபத்து நட்சத்திரம். அதே மாதிரி நாலாவது நட்சத்திரம் சேம நட்சத்திரம்னா இது வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நட்பு, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செய்யும். இந்த சேம நட்சத்திரம் அப்படின்னா பரணி பூரம் பூராடம், பரணி ஜென்மம், பூரம் அணுஜென்மம், பூராடம் திரிஜென்மம் சேம நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தசா புத்தி சரியில்லை, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு உதவி கேட்குறதோ, இல்லை வந்து ஒரு நல்ல காரியங்களை செய்தலோ, இல்லை ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு தங்கு தடை இல்லாமல் அதை நிறைவேற்றிட்டு வரதோ. ஏன்னா தசா புத்தி சரியில்லை, கஷ்டம் மட்டும்தான் கொடுக்கும். தசா புத்தி முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தினா. அதனால் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நன்மையை தரும். அப்புறம் பிரத்யேக நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம், இது வந்து சரியில்லை. அப்போ அந்த நட்சத்திரம் எது? கார்த்திகை உத்திரம் உத்திராடம். கார்த்திகை பேனா பென்சில்லாம் எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு உட்காந்துக்கிறோன்னு நினைக்கக்கூடாது, மெனக்கெட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அப்போ பிரத்யேக நட்சத்திரங்கள் என்னென்ன? அணுஜென்ம திரிஜென்ம ஜென்ம. பிரத்யேக நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம். இந்த நாட்கள் தொந்தரவு பண்ணும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகும் பொழுது கவனமாக அணுகுதல் வேண்டும். இந்த நட்சத்திர காலங்களில் 3 நட்சத்திரமும் 27 நாளில் வந்துடும், ஒரு மாதம். இந்த 3 நாட்களை வந்து கவனமாக நீங்கள் பாவிக்கணும், கவனமாக நடந்துக்கணும், அப்போ தான் நல்லது பண்ணும். அடுத்து ஜென்ம சாதகம்னா இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய உன்னதம். ஜென்ம சாதக நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதுக்கு சாதகம் அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த 3 நட்சத்திரமும் அணுஜென்மம், ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் நட்சத்திரங்கள் சாதக நட்சத்திரம். அருமையான காலம் இந்த காலகாலம். ஒரு மிகப்பெரிய போட்டினா கூட ஜெயிச்சிடலாம். இல்லை சாதிக்கவே முடியாத பல விஷயங்களை இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுக்கும். அதனால தான் சாதக நட்சத்திரம். இதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறதுலே உங்களுக்கு 9 நட்சத்திரம் வருது இல்லைங்களா?
9 9 9ன்னு சொல்லிட்டு அணுஜென்மம் திரிஜென்மம் ஜென்மம் சொல்லிட்டு. அப்போது இந்த நட்சத்திரம் நாள் வந்து மிக உன்னதமான நாள். எல்லா காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். எது? ரோகிணி அஸ்தம் திருவோணம். ஆகச்சிறந்த நன்மைகளை இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அருளும். அடுத்து ஜென்ம வதை நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். ஜென்ம வதை, அணுஜென்ம வதை, ஜென்மவதை மிருகசீரிடம், சாரி அணுஜென்ம வதை சித்திரை நட்சத்திரம், திரிஜென்ம வதை அவிட்ட நட்சத்திரம். அப்போ இந்த 3 நட்சத்திரம் வரும் பொழுது துன்பத்தை அருளும், துன்பமான விஷயங்கள் நடக்கும். அதனால சும்மா கிடப்பது சுகம் அப்படின்னா கவனமாக நடந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த நட்சத்திர நாட்களில். அடுத்து மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா, மைத்திரம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக திகழும், ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, திருவாதிரை ஜென்ம மைத்திரம், அணுஜென்ம மைத்திரம் சுவாதி, திருஜென்ம மைத்திரம் சதயம். அப்போ இந்த நாட்களில் நல்லது கெட்டது, ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிறது, ஒரு விசேஷம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் வந்து செய்யலாம். அப்போ சாதகமாக உங்களுக்கு திகழும் இந்த திருவாதிரை சுவாதி சதயம். சரிங்களா? அதே மாதிரி பரம மைத்திர நட்சத்திரம்னா 9வது நட்சத்திரம். அப்போது 27வது நட்சத்திரமும் அதில் வந்து அடங்கும். குமாரசாமியம் நூல் சொல்லுது 27வது நட்சத்திரத்தை அபிஷேகம் என்கிறது. அப்போது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரங்கள். இதுலேயும் நல்ல காரியங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதாவது ஜென்மம் பரம மைத்திர நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் நட்சத்திரம், அணுஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் ஆகிய விசாகம் நட்சத்திரம், திருஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் ஆகிய பூரட்டாதி. இந்த நட்சத்திர திரிகோணங்கள் ரொம்ப நல்லது பண்ணும். ஓகேங்களா? அடுத்து காமதேனு. இந்த உத்திரட்டாதிக்கு காமதேனு அதிதேவதையாக பாவிக்கப்படுகிறது. நெட்டில் தட்டினீங்கன்னா வரும். கூகுள் சொல்லாத எதுவுமே இல்லை. கூகுளில் என்ன வேணாலும் கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. உலகமே கூகுளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது காமதேனு அதிதேவதையாக பாவிக்கப்படுகிறது. இந்த காமதேனு படத்தை வந்து போட்டு வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நலம். வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் பண்ணுற இடத்துலையோ, வீட்டு வரவேற்பறையிலையோ நீங்கள் அடிக்கடி அது பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மனது எப்பொழுதும் சமச்சீராக இருக்கும். முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில் ஒருமித்த முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இனிமேல் சொல்லிட்டே வரோம் பார்த்தீங்களா, படமாக போட்டு வச்சுக்கிங்கன்னா இதுதான் காரணம். என்ன காரணம்? மனசு சமச்சீராக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். காமதேனு படம், காமதேனு உத்திரட்டாதி அதிதேவதை நன்மையை செய்யும். ஓகேங்களா? அப்போ தேனுவை வணங்குதல் வேண்டும். காமதேனுக்கு ஏதாவது ஆலயம் இருக்கா செக் பண்ணுங்க, கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பெண் மாடு, பசுமாடு மிருகமாக உத்திரட்டாதிக்கு அருளப்படுகிறது. பால் கறக்கும் மாடு. அப்போது பால் கறக்கிற மாட்டை வீட்டில் வச்சு வளர்க்கலாம், உத்திரட்டாதியே செயல்படும். அப்போ இல்லை என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா படமாக போட்டு வச்சுக்கலாம். கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி, பால் குடிக்கிற மாதிரி, பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியோட பொம்மை இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவாங்க உத்திரட்டாதியோடது. அதாவது காமதேனுங்கிறது கூட அது கூட இருக்கலாம், கண்குட்டியோடு இருக்குது. அந்த மாதிரி படத்தை போட்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரி சிலையை வாங்கி வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல டேபிள் மேலே வச்சுக்கிறது, பெரிய படமாக போட்டு உங்களுடைய வீட்டு வரவேற்பறையில் வச்சுக்கிறது. காமதேனு அப்படின்றத விட பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுக்கறது, உணவளித்தல் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இது எழுதி வச்சுக்கங்க. ஒன்றுன்னா எழுதி வச்சிட்டோம், ஏகப்பட்டதாக அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. இதில் ஏதாவது ஒரு 3-4 விஷயங்களை வந்து அனிச்சை செயலாக மாற்றிக்கொள்ளுதல் உங்களுக்கு ஈஸி. அப்போ வாழ்க்கையை ஈஸியாக நடத்திடலாம், வாழ்க்கை ஈஸியாக நகரும். ஆனால் தசை நடத்தும் கிரகம் மிக முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பெரிய கேரக்டராக இருங்க, எவ்வளோ பெரிய கேரக்டராக இருங்க, அப்படி பக்காவான பர்சனாலிட்டி, பக்காவான புகழ் கீர்த்தி உடையவனாக கூட இருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதனாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள். ஆனால் உங்களை வழிநடத்துவது தசா என்கின்ற வண்டியில் ஏற்றப்பட்டு அதை லகான் இல்லாத குதிரை தான் இழுத்து கொண்டு ஓடும். அது எங்கே போதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறது, அதை வணங்குங்க, சரணடைங்க.
அதுதான் முக்கியம். ஓகேங்களா? பால் மாடு உத்திரட்டாதி. வேம்பு மரம் விருட்சமாக சொல்லப்பட்டுள்ளது. வேம்புனா வேப்ப மரம், இல்லை மலை வேம்பா கூட இருக்கலாமா, அதுவும் கசக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேம்பு வேப்ப மரம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்திரட்டாதிக்கு தரு அப்படின்னா வேம்பு, உத்திரட்டாதியோட மரம் அப்படின்னா வேம்பு. அப்போ இந்த கன்றை நாற்றை வீட்டினருகில் நட்டு, குலதெய்வ ஆலயத்தில் நட்டு, சனி பகவான் ஆலயத்தில் நட்டு, சிவன் ஆலயத்தில் நட்டு, இஷ்ட தெய்வ ஆலயத்தில் நட்டு, அதை நன்றாக பராமரித்து அது வளர 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 தலைக்க 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 உங்கள் குலம் தலைக்கும். அப்படியே அந்த வேம்பு அப்படியே அந்த விருட்சமா வளருது பாருங்க, அது வளர வளர அதுதான் நீங்க, உத்திரட்டாதி அதுதான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குலம் தலைக்கும், வம்ச விருத்தி உண்டாகும், பாவங்கள் விலகும் என்கிறது விருட்ச சாஸ்திரம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். வீட்டு பக்கத்துலேயும் வச்சு வளர்த்தலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலையும் குலதெய்வ கோயிலையும் சிவன் ஆலயம் சனி பகவான் ஆலயத்திலையும் வச்சு நடத்தும். ஆகச்சிறந்த ஒரு நன்மையான விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். அது வளர வளர உங்கள் வாழ்க்கையில் அழகாக வளர்த்துட்டிங்கன்னா உங்கள் துன்பமே கடைசியில் அது ஒரு சடன் டைமுக்கு அப்புறம் துன்பமே வராது. அதை அவ்வளோ நேசித்து வளர்க்கணும். சரிங்களா? அப்புறம் துண்டு அப்படின்னு வருது இல்லையா, அது முத எழுத்து து. த சா தி. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் உங்களின் ஆளுமைக்கு ஏற்றவையாக திகழும். உங்களுடைய செயல்பாடுகளை அங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை வாழ வச்சிடும். இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் இவை யாவும் ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு நன்மையை கொடுத்துவிடும். ஒரே ஒரு வாட்டி, ஒரு எழுத்து மட்டும் தெரியல, அதை மட்டும் பார்த்துக்கிறேன். து டா, து டா, டா சா, அப்புறம் தா. தானா தண்ணீர் வருது இல்லையா, அது சானா சண்முகம், சான் வருது இல்லைங்களா, அது டா டாங்கி, அந்த டா வருது பாருங்க, சின்ன டா குரில் அது, அப்புறம் துண்டு அப்படின்னு வரும் இல்லையா, அந்த து. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும். உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றதாக திகழும். அதே மாதிரி உத்திரட்டாதி கட்டில் கால் வடிவம் கொண்டது. நிறைய நட்சத்திரத்துக்கு கட்டிற்கால் வடிவம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு 2 சட்டம் வர மாதிரி, இந்த இடத்துல நீண்டுட்டு இருக்கிற மாதிரி, அப்போ அந்த நட்சத்திர வடிவு இப்படி இருக்கும். எப்படி 2 சட்டம் இப்படி, அங்கே 2 நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி இப்படி ஆகும், இந்த நட்சத்திரத்தில் சேரும். அப்புறம் அது கீழே ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இருக்கிறனால கட்டில் கால் சட்டம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி கட்டிற்கால் வடிவம் கொண்டது. படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். எப்பயுமே உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது வீட்டில் அக்னி மூலை இருக்கு பாருங்க, சமையல் கட்டு தான் அக்னி மூலை. அப்போ கிழக்கு இந்த தெற்கு 2 சேர்றது, இந்த தெற்கு கிழக்கு தெற்கு 2 சேர்ற இடம் அக்னி மூலை. அக்னி ஸ்தலம் அப்படிங்கிறது 4 பிரிச்சிங்கன்னா அக்னி ஸ்தலமாக ஒரு கட்டு வரும். கிழக்கு பக்கம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தெற்கு மூலை, தென்கிழக்கு மூலை, அந்த மூலை அக்னி மூலை. இது இருப்பிடமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தான் உத்திரட்டாதி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அக்னி மூலை, அந்த மூலையில் நின்று நீங்கள் என்ன பரிவர்த்தனை பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு உதவி கேட்குறதோ, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு 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 விஷயம் பண்ணுறீங்க, அந்த அக்னி மூலை உங்களை காப்பாற்றும். அப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம், இதில் பிறந்த மனிதர்களை மட்டும்தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சமூக வேதை. இந்த ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு சமூக வேதையாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போது ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு ஒருத்தனுக்கு தோணுது பாருங்க, அவன் ஆயில்ய நட்சத்திரமாக இருப்பான் இந்த உத்திரட்டாதிக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆயில்யன் தெரிஞ்சாலே கவனமாக பழகணும் அவங்கக்கிட்ட. பொது எதிரி அவன். அதே மாதிரி
விசாகம் நட்சத்திரம் மனிதர்கள் பற்றி மட்டும்தான் சொல்லப்படுகிறது. விசாக நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், தட்சிண வேதையாக பாவிக்கப்படுகிறது. அப்போது கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், நீங்கள் கொடுத்தா வராது, அவங்க கொடுத்தாலும் நம்மளால் கொடுக்க முடியாது. இப்படி தான் நடக்கும். அது பண பகையை உருவாக்குவார்கள், மன துன்பம் அதனால் உருவாகும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்புறம் பரணி நட்சத்திரம் வாம வேதையாக பாவிக்கப்படுகிறது. இதில் பிறந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாம வேதைன்னா சும்மாவே உங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவனுக்கு உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, உங்களை பார்த்தாலே பிடிக்காது இவங்களுக்கு. பரணி தான், பர்டிகுலராக பரணி நட்சத்திரம் மட்டும்தான். இதில் பிறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறது, பின்னாடி குளிப்பறிக்கிறது, சூழ்ச்சி பண்ணுறது, வஞ்சனை செய்தல், இதெல்லாம் செய்வாங்க. இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். அப்புறம் கோட்டான் 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 இரவுல வந்து அலரும் பாருங்க, கோட்டான் சத்தம், ஆந்தை கோட்டான். இதில் வந்து கோட்டான் வகை வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதிக்கு பட்சியாக அருளப்படுகிறது. இந்த கோட்டானை வளர்த்தல், இந்த கோட்டானுக்கு உணவளித்தல், இந்த கோட்டான் படங்களை போட்டு வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். சாதக நட்சத்திரம் ரோகிணி என்பதால் நாவல் மரத்தை வளர்த்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நாவல் மரத்தை பாருங்க, உத்திரட்டாதி ஜென்ம நட்சத்திரம், அதுக்கு வேம்பு. ஆனால் சாதக நட்சத்திரத்தை கையில் தூக்கிட்டார் பார்த்தீங்களா லீடரு, நம்மாலே முன்னோர்கள். அப்போது சாதக நட்சத்திரம் அவ்வளோ வேலை செய்யும். அதனால தான் சாதக நட்சத்திரம் வரும்போது அத்தனை பிரசங்கம் பண்ணது உங்களுக்கு. அதனால் ரோகிணி அப்படிங்கிறதுனால, சாதக நட்சத்திரம் ரோகிணி அப்படிங்கிறதுனால ஒரு நட்சத்திரம் மட்டும் அணுஜென்மம் திரிஜென்மம் அவர் சொல்லலை, அதெல்லாம் அதுவும் வேலை பண்ணும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நன்மை நடக்கும். அதே மாதிரி இந்த நாவல் மரத்தை வந்து வச்சு வளர்க்குறது நல்லா பழகும். நாவல் பழத்தை வந்து சாப்பிட்றதும் நல்ல ஒரு ஆகச்சிறந்த அனுகிரகத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த திக்கிறாங்க பாருங்க, திக்கி திக்கி பேசுகிறவங்க, அப்புறம் வந்து ஊமைகள், வாய் பேச முடியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை வந்து சேரும். திருவானைக்காவல் திருச்சி பக்கத்தில் இருக்கு. இந்த தெய்வத்திற்கு வேண்டிக் கொள்ளுது, கும்பிடிக்க வைக்கிறது கூட பாருங்க. ஒரு தெய்வம் இருக்கு இந்த உத்திரட்டாதிக்கு, எங்க போய் கும்பிடிக்க வைக்கணும்? எல்லா தெய்வத்துக்கிட்டையும் கும்பிடிக்க வச்சா நடந்துருமா அப்படின்னா, கும்பிடிக்க வைக்கிறதுக்குன்னே இந்த உத்திரட்டாதிக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்தலம் இருக்குது, திருவானைக்காவல் தெய்வம். அப்போ அங்க போய் கும்பிடிக்க வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து போயிடும். அங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதே மாதிரி கண் கண்ணாடி வாங்கி கொடுத்த உங்கள் ஃப்ரெண்டே போகிறாப்புல, கண் செக் பண்ணணும்னு போகிறாப்புல, நீங்களும் போங்க. அப்படியே கூட நானும் வரண்டா அப்படின்னு போங்க, நானும் வரண்டே இருறி அப்படின்னு போங்க. போய் செக் பண்ணுங்க, ஒரு காசு கொஞ்சம் கொடுத்து அந்த கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணாடி தானம், கண் கண்ணாடி தானம் மெயினாக ஆகச்சிறந்த நன்மை உங்களுக்கு தரும். கால் பகுதி, இந்த கால் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பின்னாடி இருந்து வரும் பாருங்க, அந்த தொடை, அந்த காலுக்கு அடியில் நம்ம உட்காந்துக்கிறது, அந்த காலுக்கு அடியில் அது அந்த இங்கே இந்த 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 தொடையிலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி அந்த கணுக்கால் முடிகிற வரைக்குமே கால் பகுதியின் பின்பகுதி வந்து உத்திரட்டாதி. இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி தருவாங்க? அப்போது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே உத்திரட்டாதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு அழுத்தம் எப்படி கொடுக்குறது? அது வந்து உட்கார்றது, இல்லைன்னா லைட்டாக அப்படியே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் பொழுது இப்படி தடவி கொடுத்துக்கிட்டு, அது எப்படியோ ஒன்று அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா வாய் வார்த்தையில் பேசிட்டு விட்டுறக்கூடாது. அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் போட்டாலே, ஒரு சைன் பண்ணாலோ, ஒரு ஒப்பந்தம் பண்ணாலே அந்த இடத்துல வந்து உத்திரட்டாதி வேலை செய்யும். அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளுதல் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதனை, அது உங்களதாகவே மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் திருப்பதி சென்று வந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் திருப்பு முனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள், சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதம் போனேன், அடுத்த மாதம் போனேன், மாதம் மாதம் திருப்பு முனை வந்துட்டே இருக்கும். தசா நடத்துகின்ற கிரகத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தி விட்டீர்கள் என்றாலும் சரி, தசா நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் திருப்பதி போயிட்டு போயிட்டு வர 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 திருப்பு முனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பதி மட்டும்தானா? ஸ்ரீரங்கம் போனாங்க, அதுதான் மெயின். திருப்பதி கூட செகண்டரி. ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தரிசனமாக சிறந்த ஒன்று.
லட்சுமி வழிபாடும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். லட்சுமி வழிபாடு பெருமாளோட அம்மா, பெருமாளோட உடனுரை அம்பாள். லட்சுமி வழிபாடு உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். நெற்றியில் நாமமிட்டு கொள்ளுதல், நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த காலத்தில் யாராவது நாமம் போடுறாங்களா? என்னோட நண்பர் வேணா போட்டு வர்றாரு கம்பெனிக்கு, பெரிய நாமம் போடுறாரு, அடே சாமி. ஆனால் கொஞ்சம் கூட பக்தி அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக நாமம் போட்டு தான் கம்பெனிக்கு வேலைக்கு வருவார். நானும் இன்னும் கூட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், நானும் போயிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அப்புறம் நெற்றியில் வந்து நாமம் விட்டு கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த பால் ஐட்டத்தை வந்து தானமாக கொடுக்கறது மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும். உணவாக எடுத்துக்கொள்ளுதலும் உத்திரட்டாதியாக செயல்படும். அதே மாதிரி புண்ணாக்கு தானம் நன்மையை கொடுக்கும். ஒருத்தர் மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, 2 கிலோ புண்ணாக்கு வாங்கியிருந்தாம்மா வச்சுக்கோ, மாட்டுக்கு போடுமா, பார்த்தா நல்ல மாடாக இருக்குதுன்னு வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. புண்ணாக்கு தானம் ஆகச்சிறந்த ஒன்று. ஒரு காலத்தில் நம்மலாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பாலாம் இந்த ஆட்டிகிட்டு வருவார், இந்த புண்ணாக்கெல்லாம் வச்சுருப்பார். அது இந்த கடலக்கொட்டை புண்ணாக்கு, வேர்க்கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அதெல்லாம் வந்து சாப்பிடுவோம். எங்கே அந்த காலத்துலலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சாக்லேட்டு வருதுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொட்டி கடை மாதிரி சின்ன கூரை வீட்டில் கூரை போட்டு ஒரு பொட்டி கடை மாதிரி, பொட்டி கடை இல்லை, கூரையில் ஒரு இது கட்டில் போட்டு அந்த கட்டில் வச்சு விற்றுட்டுருப்பாங்க. ஒரு கம்பர் கட்டு தான் அப்போ வந்து ஃபேமஸ். இந்த புண்ணாக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோன்னு சொல்ல வரேன். புண்ணாக்கு தானம் மிகச்சிறந்த ஒன்று. துளசி அனுதினமும் ஒரு இலையை வந்து சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லா வேலை செய்யும். துளசினா உங்களுக்கு தெரியும், திருமால் பெருமாளை அதுக்கு கொண்டு போய் போடுவாங்க இல்லைங்களா? அப்போ துளசி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், உத்திரட்டாதி செயல்படும். அதே மாதிரி குபேர வழிபாடு ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். குபேரர் சிலர் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையாலுமே குபேரரா அது தெரியாது. அது ஏதோ வேற ஒரு நாட்டோட யாரோ வந்தாங்க, அது ஏதோ ஒரு கதை ஒன்று இருக்குது, குபேரன் வந்த கதை அப்படின்னு ஒன்றா போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அந்த குபேர வழிபாடு, நம்ம குபேரன் சொல்கிறது வந்து வேற. ஓகேங்களா? அந்த குபேர வழிபாடு உங்களை காப்பாற்றும். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, ரொம்ப கௌரவமிக்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பட்டாடை உடுத்தி கொண்டு செல்லும் பட்சத்தில் வெற்றி உங்களுக்கு தான். சரிங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசு சங்கடமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரே ஒரு தூக்கம் போட்டு எழுந்திருச்சின்னா எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிவிடும். தூக்கம் உத்திரட்டாது. என்னடா சொல்கிற, அடிச்சு நவுத்துற, அப்படி தான் அடிப்போம். அப்போது நிறைய மனக்கிறக்கம் இருக்குது. ரொம்ப நல்லா யோசித்தோம்னாலே உங்களுக்கு வந்து டயர்டாகிடும், மூளையே டயர்டாகிடும். அப்போது துன்பமாக இருக்குது, மனசு வந்து சரியில்லை, கப்புன்னு நல்லா ஃபேன் போட்டு ஏசி போட்டு பயங்கர குளிரில் நல்லா போத்திக்கிட்டு கப்புன்னு படுத்து தூங்கி எழுந்திரிச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும் முழிச்ச உடனே. சரியா? கால் விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, பாதத்தில் அந்த கால் விரல், அது எல்லாமே உத்திரட்டாதியே செயல்படும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமாக வச்சுக்கிறது, நெயில் பாலிஷ் வைக்கிறது. ஏன்னா ஆம்பளை பையன் நான் எப்படா நெயில் பாலிஷ் வச்சுக்காதீங்க, சுத்தமாக வச்சுக்கிங்க போதும். மெட்டி போட்டுக்கிறது, அதுக்கு அந்த கால் விரல்களை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நன்மை நடக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லேட் ஆகுது, இந்த கால் விரல்கள் வச்சு இப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கீழே இருந்து கால் அது வந்து இப்படி அழுத்தி இது பண்ணிட்டு இருக்கேன், ஆக்டிவேட்னு அதுன்னு சொன்னதாக தான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உத்திராட்டாதி செயல்படும். அந்த செய்கிற வேலை வந்து சீக்கிரமாக நடந்து முடிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் செருப்பு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியாக செயல்படும். விலை உயர்ந்த செருப்பு போடுங்கய்யா. ஏண்டா பேரகான் வாங்குறதுக்கே வழி இல்லை நம்மளுக்கு. ஒரு காலத்தில் படிக்கும்போது இந்த 3 பேரகான் இந்த இது இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ஊக்கு குத்தி போடும். அதனால் பெரிய சண்டையெல்லாம் உருவாயிருக்கு நம்மளுக்கு. அதனால் பெரிய இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது உண்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில். அந்த மாதிரி பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நல்ல விலை உயர்ந்த இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்க விலை உயர்ந்த செப்பலை வந்து போடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுங்க. அடுத்தவங்களோட கவனத்தை வந்து அந்த செப்பல் ஈர்க்கணும், அந்த அளவுக்கு போடலாம். ஓகேவா? பாபநாசம் சென்று வருதல் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். பாபநாசம் அப்படிங்கிறது வந்து உத்திரட்டாதி. அங்கே அந்த நதியில் குளித்தோம்னா பாவம் விலகும் அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணுங்கள். பாபநாசம் போயிட்டு வருங்க. அங்கே வந்து நல்ல பிரபலமான கோயில் வந்து இருக்கும் பட்சத்தில் அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம். அடிக்கடி புளியோதரை வந்து உண்ணுங்க.
புளியோதரை செஞ்சு சனி பகவானுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க, ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். புளியோதரை வாங்கி தானமாக கொடுக்கலாம். மதியம் சாப்பிடாம நிறைய பேர் ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்குலாம் புளியோதரை வாங்கி கொடுக்கணும், பர்டிகுலராக உத்திரட்டாதிக்கு. சரிங்களா? அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டிசம் மாதிரி அழகா வீடு, நல்ல மாடி வீடு கட்டிட்டீங்க, 2 மாடி 3 வீடு கட்டியிருக்கிறீங்க, நல்ல நிலம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, அங்கேருந்து மேலேருந்து பார்த்தா ஒரு குடிசை மாதிரி, அந்த குடிசை ஆகச்சிறந்த நீட்டாக அழகாக பண்ணி அந்த குடிசையை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உத்திரட்டாதி செயல்படும். எப்படி? வீட்டுக்கு பக்கத்தில் குடிசை மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அதில் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மத்தியான வெயிலில் வந்து மரத்துக்கு கீழே குடிசை மாதிரி போட்டு அதில் வந்து படுத்துக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணலாம். குடிசை உத்திரட்டாதி. உண்டியல் வைத்து பணத்தை சேமித்தல் மிகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு நடக்குங்க. உண்டியலை வச்சு பணத்தை சேமிக்கிறது ஆகச்சிறந்த நன்மை வந்து கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் கொலுசு மெட்டிகளை அணியாமல் இருக்காதீங்க. இந்த உத்திரட்டாதியில் வந்து பிறந்தீங்கனாலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நிறைய பேர் இப்போ செயின் போடுறதே கிடையாது. இந்த பொட்ட பிள்ளைங்க செயின் போடுறதோட மெட்டி கூட கழட்டி சாட்டிடுதுங்க. இந்த மெட்டி, இந்த கால் செயின், இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, போடுறவங்களுக்கு நல்லா தெரியும், எந்த விஷயத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க எப்பேற்பட்ட சங்கடம் வரட்டும், அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து எஸ்கேப் ஆகி வந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து செயினாக இருக்கும். ஷூ போன்றவற்றை கூட வந்து எப்பயும் சுத்தமாக போட்டுக்கணும். ஷூ போடுறது, செப்பல் சுத்தமாக வச்சு போட்டுக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டின் பக்கத்தில் கருவேப்பிலை இலை மரம் அதை வந்து வளங்க, மிகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வேப்ப எண்ணெயில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய், சாரி சொல்லி 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 இந்த சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய், சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய், நாக்கும் தேஞ்சு போச்சு, பல்லும் தேஞ்சு போச்சு. என்னதான் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப நல்லது, அதனால தான் சொல்கிறது. வேப்ப எண்ணெயில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போடலாம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. எவ்வளோ தெளிவு பாருங்க. சனி தசை நடந்துச்சுன்னா அந்த உத்திரட்டாதியில் இருந்தவங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்குது, பிறந்தா சின்ன குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த சனி பகவான் தசை நடத்துகிறவங்களும் உங்களுக்கு வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேப்பெண்ணெயில் வந்து போட சொல்லுங்கள். வேப்பெண்ணெய் வந்து சனி பகவானுக்கு அதில் வந்து விளக்கு போடுறது மிகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரைக்கண் பார்வை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். என்னடா அது அரைக்கண் பார்வை? நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம், இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் உங்களுடைய எதிர்ப்பாளினத்தவர் நடந்து போயிட்டு இப்படி அரக்கனில் பார்ப்பீங்க இல்லையா? இந்த அரக்கன் பார்வை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுங்க, உத்திரட்டாதி வந்து செயல்படும். இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பார்வையை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்வையை வந்து உபயோகப்படுத்தினீங்கனாலே உத்திரட்டாதி இந்த இடத்துல செயல்படும். அப்போது சக்ஸஸ்ஃபுல் தான் அந்த இடம். அது இடம் பொருள் யாவலை புரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கழுத்தில் வந்து ஏதாவது ஒரு சங்கிலி போட்டுக்கிறது, மெயினாக இரும்பு சங்கிலி போட்டுக்கிறது ரவுடி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக கழுத்தில் வந்து செயின் போட்டுக்கிறது, அது எதில் வேணாலும் போடுங்க. உத்திரட்டாதிங்கிறது இரும்பு இல்லைன்னா வெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கழுத்தில் செயின் போட்டு இந்த செயினோடு வாழ்கிறது உத்திரட்டாதியாக செயல்படும். ஓகேங்களா? பாம்பு புத்து அதுக்கு வந்து விலகின, என்னடா இவ்வளோ பெரிய நாகரிகமற்ற பாம்பு புத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கையோடு வாழ்கிற இடம். நோ, அதில் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. பாம்பு புத்துனாலே அது உள்ளே போய் நம்ம என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? அதை பாதியாக வெட்டி அரை கோணத்தில் பார்த்துருக்குறோமா? உள்ள எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பாம்பு புத்துக்கு விளக்கேற்றுனீங்கன்னா உத்திரட்டாதி செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாம்பு வந்து விளக்கேற்றினா பாம்பு தெய்வம் தான், ராகு தான், உடலெல்லாம் கேது தான், உடலெல்லாம் கேது தான் பாம்புக்கு இருக்கக்கூடியது. அப்போது சாஸ்திரம் சொல்லுதே, அப்போது புத்துக்கு விளக்கேற்றுதல் நன்மையை கொடுக்கும். எப்பொழுதும் உங்கள் கணவன் அல்லது மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வைத்திருங்கள். என்னடா முடியாத காரியத்தை சொல்கிறான் இவன், யாரா நீ எல்லாம் அப்படின்றீங்களா? என்றைக்குமே சந்தோஷமாக வச்சிருக்கவே முடியாது, திருப்தியே கிடையாது 2 பேருக்குள்ள. எல்லாருமே அப்படின்னா எல்லாரும் அப்படி இல்லை. ஓகேங்களா? கணவனை நீங்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள் என்றால் உத்திரட்டாதி செயல்படும். மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள். சந்தோஷங்கிறது என்னங்க? ஒரு அவங்க பிடிச்சதை செய்கிறது தானே. அப்போது அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் அவங்க ஒரு பிடிச்சதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உத்திரட்டாதி. ஓகேங்களா? சகலவிதமான சூழ்நிலைகளையும் நிதானமாக நீங்கள் வந்து அணுகணும். எப்பயுமே நிதான அணுகுமுறை
உங்களை காப்பாற்றிவிடும். பதட்டமே அடையக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அப்படியே கல் மாதிரி அழகாக நிதானமாக ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறதோ ஒபே பண்ணுறதோ அணுகிறதோ பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அந்த நிதானம் வந்து உத்திரட்டாதி. மாதுளம்பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளுதல், தானமாக வழங்குதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். கொய்யாப்பழ தானம் உத்திரட்டாதி. நன்மை வந்து சேரும். உணவில் சேர்த்து கொள்ளுதல், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி கொத்தமல்லி சட்னி பண்ணி சாப்பிடுங்க. அடிக்கடி கொத்தமல்லி சட்னி. இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணுறவங்க எல்லாமே பாருங்க ரொம்ப பிடிக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு. அவங்களுக்கே தெரியாது கொத்தமல்லி சட்னி அடிக்கடி பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் கொத்தமல்லி சட்னி வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லவங்கப்பட்டை, 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 லவங்கம் இல்லை லவங்கப்பட்டை, இந்த பட்டையை வந்து பாக்கெட்டில் மணி பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். என்ன பண்ணு, தசா நடத்தும் கிரகத்தை நீ அனுசரித்தா மட்டும்தான் இதெல்லாம் நல்லது வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சமையலறையில் எப்பயும் சுத்தமாக வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அக்னி மூளைன்னு சொல்லி அருளப்பட்டிருக்கிறது இல்லையா, இருப்பிடம். அப்போது அந்த இடத்த எவ்வளோ தெய்வாதீனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். சமையலறையில் போயிட்டு ஏகப்பட்ட கில்லாகிரத்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டம்முன்னு போடுறது செய்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணாமல் இருந்தாலே நன்மை வந்து அடையும் ஐயா. சரிங்களா? சமையலறையை சுத்தமாக வைத்திருத்தல், சமையலறையில் முடிவுகளை எடுத்தல், சமையலறையில் இருந்து கொண்டு உதவிகளை கேட்டதல். யாருக்கிட்ட உதவி கேட்க முடியும் சமையலறையில் போயிட்டு? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கலாம். அப்புறம் ஸ்டோர் ரூமு, மளிகை ஸ்டோர் ரூமு, ஒரு 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 ரேக் இருக்குது இல்லைங்களா, அந்த 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 மளிச்சாமான்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறது, ஒரு பாதுகாத்து வைத்தல், தானியம் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து வைக்கிறது. அந்த இடம் வந்து உத்திரட்டாது. அப்போது அது எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் சமையல் செய்பவர்களுக்கு உதவி செய்தல் எப்படி வருது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனைவி வந்து எதாவது சமைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு காயை கட் பண்ணி கொடுங்க. இல்லை கணவன் வந்து இப்போல்லாம் கணவன் தான் சமைக்கிறாங்க, தலையெழுத்து இல்லையா, அப்படி வந்து என்னவோ சமைச்சிட்டு போகிறான் போ அப்படின்னு விட்டுறாமல் ஒரு காய் கட் பண்ணிக்கணும் இந்த அப்படின்னு தள்ளி விட்டு போங்க. அப்போது சமையல் செய்பவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி செயல்படும். அதே மாதிரி எண்களில் 6ஆம் எண் உங்களுக்கு சாதகமாக திகழும். 6 அப்படின்னாலே உங்களுக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துங்க. ஒரு 10 நம்பர் இருக்குது செல்ஃபோன் நம்பரு, அது எல்லாத்தையும் கூட்டி கூட்டுத்தொகை 49ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 + 9 கூட்டி 6ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். இது எதில் வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு லாட்ரி சீட் எடுத்துக்கங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு வாங்கி அதை கூட்டி பார்த்து 6ன்னு வந்துச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க. இது வந்து எண் கணிதம் ரொம்ப உள்ளே போனோம்னா ஃபெயிலியர் ஆகிடும். அது உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த எண்களை யூஸ் பண்ணும் பொழுது தேவைப்படுது இல்லைங்களா எண்கள் நம்மளுக்கு. அப்போ அந்த தேவைப்படும் பொழுது இது பர்டிகுலராக லைட்டாக பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இப்போது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்துக்காக பயணம் பண்ணுறீங்க, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறீங்க, வாங்கி கூட்டி பாருங்கள் 6ன்னு வந்துச்சுன்னு ஜெயிச்சிருவீங்க. போன காரியம் சக்ஸஸ். ஓகேங்களா? காகத்திற்கு உணவளித்தல், வளர்த்தல். வளர்க்க முடியுமா? முடிஞ்சால் பண்ணுங்கள். இந்த ஃபாரின்லாம் காக்காயை கை மேலே வச்சு உட்கார வச்சுக்கிட்டு என்னென்னவோ ஜாலியாக இருக்கிறாங்க. அது முடிஞ்சால் வளருங்க. காக்காய்க்கு உணவு சாப்பாடு வைங்க, அதை வந்து படமாக போட்டு கூட வச்சுக்கங்க. ஒரு பொம்மை வாங்கி காக்கா பொம்மை கூட வாங்கி வச்சுக்கங்க. உத்திரட்டாதி செயல்படும். வண்ணார்கள், துணி துவைப்போர்களுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மை வந்து கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது? துணி துவைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வண்ணார்களாகவே மாறுறோம். நம்ம வந்து பர்டிகுலராக வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரம்மா இல்லை நம்ம வீட்டுக்காரம்மா எட்டி வச்சு போய் துவைப்போ அப்படின்னு வந்து கணவன் வந்து துவைக்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து வண்ணான். யார் துணி துவைக்கிறாங்களோ அவங்க வந்து அதுவாக மாறுவாங்க. அந்த செயல்பாடு அதுதான் அகங்காரம். சரிங்களா? அப்போது அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. கன்னட மொழி பேசுபவர்கள், சோப்பு போடும்போது நீங்களும் போட்டு கொடுங்க. ஓகேங்களா? கன்னட மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்ககிட்ட பழகினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்காமல் இருப்பார்கள். கன்னட மொழி பேசுபவர்கள், மூத்தோர்கள், வயோதிகர்கள் அவர்களுக்கு உதவி செய்தலும் மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். சகலவிதமான விஷயங்களிலும் பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் சாதித்து விடுவீர்கள். ஜனவரி மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். எருமையை வளர்த்தல், எருமைக்கு உணவளித்தல், எருமையை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருதலும் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும் இந்த உத்திரட்டாதிக்கு.
மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த காலம் உங்களுக்கு பலமான காலமாக திகழும். இதைத்தான் வந்து கால பலம் சொல்லிட்டு ஒரு பிரிவே இருக்கு ஜோதிடத்தில். சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் சாதனை செய்யக்கூடிய காலம். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இருள் உள்ள இடங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அடிக்கடி சைக்கிளை பயன்படுத்தி ஓட்டுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். மூச்சு பயிற்சி செய்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அப்புறம் 7 நாட்களில் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக திகழும். மேற்கு திசை மிகச்சிறந்த சாதகம் உங்களுக்கு. ஏதாவது ஒரு மனசு கஷ்டம், என்ன பண்ணாலும் அந்த மனசு கஷ்டம் போக மாட்டேங்குது, நீண்ட நாளாக மன துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு நேரம் மொட்டை மாடிக்கு போங்க. சூரியன் மறையும் நேரம் கரெக்டாக மேற்கு திசை நோக்கி பெரிய கையெடுத்து பெரிய கும்பிடு. இதை கண்டினியூஸாக பண்ணுங்க. அந்த நேரத்தில் சூரியன் மறைகிற நேரம் ரொம்ப முக்கியம். அந்த மேற்கு திசை நோக்கி கம்பல்சரி அதை வணங்கிட்டே வாங்க. யாருக்குறன்னு தெரியாது, ஆனால் உத்திரட்டாதிக்கு மேற்கு சைடு தான் சொன்னாங்க. நான் நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன், எனக்கு இந்த மனத்துன்பம் இருக்குது, என்னை என்னை அகற்றி கொடு, நீண்ட நாள் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்த வேண்டுதல் ஒரு மண்டலம் கண்டிப்பாக போயிடும். அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆச்சு. 71வது பாயிண்டில் நிற்கிறோம். அதனால தான் சொல்கிறது, இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீட்டாக அழகாக நோட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீ என்ன வேணாலும் நினச்சிக்கூடா அப்படின்றீங்களா? சரி, உங்கள் இஷ்டம். நீலக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதலும் ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். இந்த விரலில் போடணும். உத்திரட்டாதி அப்படிங்கிறதுனால லாரி, டிராக்டரு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஹெவி லோடர், டோசர், ஹெவி வெஹிக்கிள்ஸ், பார உந்து அப்படிம்பாரு சீமான். அப்போது அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உத்திரட்டாதினே உழைப்பு. உத்திரட்டாதினாலே உழைப்பு. சனி பகவான்னாலே உழைப்பு, ஆகச்சிறந்த உழைப்பு. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் உழைப்பான்? அந்த சனி பகவானை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூத்தோர்கள் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்போது மிகச்சிறந்த உழைப்புக்கு அதிபதின்னு சொல்கிற கிழமை எப்படியா உழைப்பான்? எப்படி உழைப்பான்? அப்போது நீ என்ன பண்ணி வச்சுக்கிற, எதேதோ பண்ணி வச்சுக்கிற இடையில இந்த கோயில் மந்திரம், இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்கலேருந்து இந்த மந்திரத்துலேருந்து எல்லாமே திணிக்கப்பட்ட சொருகப்பட்ட விஷயங்களாகவே நிறைய இருக்குது. இது யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. வழி வழியாக பின்பற்றி வந்துட்டோம் நம்ம. ஆனால் இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது நம்மளை பற்றி. நீ இன்றைக்கி ஏதாவது ஒன்று சிவனாலயம் போயிட்டு ஒரு நல்லா வேண்டிட்டு, ஐயா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் அந்த சிவனாலயத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி பாருங்கள். அங்கே பெருமாள் கிட்ட இருக்குது, அங்கே போனீங்கன்னா சரியாக போயிடுங்க. இது மாதிரி நடக்குதுங்க. கண் கூட காது கூட கேட்டிருக்கிறோம் நாங்கள். அது மாதிரி பார உந்து இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உத்திரட்டாதி செயல்படும். இது சாதகமாக திகழும். மிக நீண்ட பிரயாணம் ஓட்டிட்டு போகிறது, ஹெவி லாரியை டாரஸை பார உந்தை ஓட்டிட்டு போகிறது. இந்த டிரைவர் இருக்கார் பாருங்க, சனி பகவான் சத்தியமாக சம்மந்தப்பட்டிருப்பார். போனால் இந்த தமிழகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி டெல்லி, பாம்பே, கல்கத்தா, பூனே இந்த மாதிரி எங்கெங்கேயோ போகிறாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு. அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் சனி தசை 19 வருஷம் நடக்கும். 19 வருஷம் லாரி ஓட்டுவார். நான் எல்லாருக்கும் நான் சொல்லலை, அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஓட்டக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு வரும் அப்படின்னா, எவ்வளோ மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் போவாங்க. 40 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போகாதுங்க அந்த லாரி. அவ்வளோ பாரம் சுமந்துக்கிட்டு போகுது. ஓட்டணும். அந்த மனோ தைரியம் திடம் எங்கேருந்து வருது? சனி பகவான்ட்டு தான் வருது. அதனால் சனி பகவான் சம்மந்தப்படணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய விஷயத்தில் சம்மந்தப்படுவார். லக்னத்தில் சனி பகவான் உட்காண்டாரு, இல்லை சனி பகவான் பார்க்குறாரு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்படணும். கும்ப லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம், மகர ராசியாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது ஒன்று அமைஞ்சிருக்கும். சனி பகவானோட அம்சம் இல்லாமல் செய்யவே முடியாதது. உழைப்பு அப்படின்னாலே அவர் தான். அப்புறம் எள்ளெண்ணெயை பயன்படுத்துதல். காலையில் 1 டீஸ்பூன் குடிக்கிறது எள்ளெண்ணெயை, அந்த தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது சனிக்கிழமை ஆச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு தான் எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றுறது, இது நல்லது. நீல கனகாம்பரம், நீல கருங்குவளை மலரால் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்தது. அப்பப்பா
இந்த ப்ளூ கலர் டிசம்பர் பூக்கள் அப்படிம்பாங்க. அது எதனால அது டிசம்பர் பூக்கள்னு சொன்னாங்கன்னு தெரியல. ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பூ கூட நிறைய பூக்கிற காலமெல்லாம் உண்டு. கொச கொச கொசன்னு அப்படியே செடி ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அப்புறம் நீல கருங்குவலை சங்குப்பூ அப்படிம்பாங்க, ப்ளூவாக இருக்கும். என்னோட நண்பர் கூட, அந்த நண்பர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா, நண்பர் கூட வந்து சங்குப்பூ வந்து எனக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீல கருங்குவலை சங்குப்பூ ப்ளூ கலரில் எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க, சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சார்ந்த சகலவிதமான பரிவர்த்தனைகளும் உங்களுக்கு சாதகமாக திகழும். அப்போது கையில் கூட இரும்பில் காப்பு போட்டுக்கலாம். இரும்பு தொழிலில் என்ன வேணாலும் புகுந்து விளையாடலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அதே மாதிரி சப்போட்டா பழத்தை உண்ணுதல், தானமாக கொடுத்தல், உத்திரட்டதை செயல்படும், ரொம்ப நல்லது. மாசி மாதம் உங்களுக்கு சாதகமாக திகழும். உளுந்து வடையை உணவில் சேர்த்து கொள்ளுதலும் தானமாக கொடுத்தலும் நன்மையை எதிர்பார்க்கலாம். மடப்பள்ளி கட்டுதல், இந்த மடப்பள்ளி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மடப்பள்ளிகளுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜிம்மு, உடற்பயிற்சி அறைகள் உங்களுக்கு சாதகமாக திகழும். பயர் சர்வீஸ் மேனு, பயர் சர்வீஸ்காரர்களுக்கு உதவி செய்தல் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குதல் மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அக்னி சட்டி, மாரியம்மனுக்கு அக்னி சட்டி எடுக்கிறது, என் பொண்ணு கூட எடுத்தா, அத்தனூர் அம்மன் எங்களுடைய குலதெய்வம். அப்போது அங்கே போயிட்டு அக்னி சட்டி எடுத்துகிட்டு சாமியை சுற்றி வந்தேன் 3 முறை. அது மாதிரி அக்னி சட்டி வந்து எடுக்கிறது. அந்த அம்மா காளியம்மா, யார், அத்தனூர் அம்மன், சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குது, மல்லூர்கிட்ட, சரிங்களா. அப்போது அக்னி சட்டி மாரியம்மாவுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி 6, 15, 24 இதெல்லாம் கூட்டு பாருங்கள். 6ங்கிறது 6, 15ங்கிறது 6, 24ங்கிறது 6. இந்த தேதி கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யுங்க, சாதகமான நாளாக இருக்கும் அன்னைக்கு. அதே மாதிரி நீல நிற உடைகளை அணிதல். உத்திரட்டாதினோடனே நான் இதை போட்டு உட்காந்தேன். எனக்கு வந்து ராஜயோகாதிபதி யார், சனி பகவான். இதை போட்டு உட்காந்தேன். யார் இருந்தா ஜோசிகாராவது இது போட்டு உட்காரான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உட்காருவோம்ல, ஏன்னா வேணும். அப்புறம் நீல நிற கருப்பு நிற ஆடைகளை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வேப்பம்பழத்தை உண்ணுதலும் ஆகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். இலுப்பை மரத்தை வளர்த்தலும் இலுப்பை மர எண்ணெயை பயன்படுத்துதலும், இலுப்பை மர எண்ணெய் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது, தெய்வங்களுக்கு ஏற்றுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். கால பைரவரை வணங்குதல் மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். அதே மாதிரி மயானத்தை பார்த்தல், சுடுகாட்டை பார்த்தாலே அதிர்ஷ்டம். அது அதனுடைய பக்கத்தில், சுடுகாடு பக்கத்தில் ஒரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா சுடுகாடு தெரியும். ஏதாவது ஒரு பரிவர்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க, அது பக்கத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, சரிங்களா. இப்படி தான் அமையக்கூடியதே. நல்ல தசா காலம் இருந்தால் தானாக அமைஞ்சு போயிடும். நல்ல தசா காலம் இல்லைன்னா இழுத்து கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கிறோம். அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரியா. மயானத்தை பார்த்தால் மயானத்தில் அருகில் உங்களுடைய தொழில் பரிவர்த்தனைகளை அமைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை வந்து சேரும். அதே மாதிரி திருநள்ளாறு சென்று வரும் பட்சத்தில் மிகச்சிறந்த திருப்பத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். அடிக்கடி கசப்பு சுவையை உண்ணுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அப்பப்போ கெட்ட வார்த்தை பேசுறது கூட பாருங்க. அரவாணிகளுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அடிக்கடி பழைய சாதத்தை உண்ணுதல் உடம்பு திடமாகும். அதே மாதிரி செடி கொடிகளை வளர்ப்பவர்கள் கலப்பின செடியை வளர்த்தல், ஒட்டு செடியை வளர்த்தல் மிகச்சிறந்த ஒரு நன்மை கொடுக்கும். காமதேனு வரலாறு, வேப்பமர வரலாறு, திருப்பதி சாமி வரலாறு, கருவேப்பிலை வரலாறு, இதுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் சிந்திச்சு பார்த்துக்கங்க. காமதேனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, வேப்ப மரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, திருப்பதி சாமிக்கு ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. கருவேப்பிலை அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும் இல்லையா. என்னவோ ஒரு ஹிஸ்ட்ரி இருந்து தானே ஆகணும். இதில் ஒரு பாட்டு தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போது குளிக்க போகிறோன்னு வச்சுங்க. இப்போ அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்க, என்ன பண்ணுவாங்க, அழகாக போயிட்டு, அந்த காலத்தில் பாத்ரூம்லாம் கிடையாது, போய் கிணத்துல குளிச்சுட்டு வருவோம். பாத்ரூமாக இருந்தாலும் மண்ணில் சும்மா கட்டி ஒரு இடுப்பளவு கூட வராது, அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாரு எங்கள் அப்பாலாம். அப்போது குளிக்க போகிறோன்னா கிணத்துல போய் குளிக்கிறோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்தில் குளிக்கிறோம், ஏரியில் குளிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி காலை வச்சு சில்லுன்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே கொஞ்சம் வந்து கழுத்து வரையும் வந்து அப்படி மூழ்கி எழுந்திருக்கும். இந்த மாதிரி குளிக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா,
கால்லேருந்து நனைஞ்சிட்டு வரும்போது வர 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 எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சூடு இருக்குது பாருங்கள் உங்கள் உடலில், அது வந்து என்ன பண்ணுன்னா ஒதுக்கி தள்ளப்படும், மேலுக்கு ஏற்றும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். அப்படி தலை மொழி எழுந்திருக்கும் போது இந்த தலைவலியை உச்சந்தலைக்கு பக்கத்தில் கீழே வந்து வெளியே அந்த சூடு போயிடும். அந்த சூடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்டிகுலராக மோசமான கெட்ட சூடு. இது இப்படி தான் வெளியேற்ற முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கெட்ட சூடை வெளியேற்றினா அந்த கெட்ட சூடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடல்லையே இருந்துச்சுன்னா உடலில் நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கெட்ட சூடுக்கு தான் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி குளிச்சு பாருங்க, இனிமேல் நோய்கள் வந்து வர்றது உங்களுக்கு கம்மியாயிடும். சப்போஸ் நோய்வாய்ப்படுறது அடிக்கடி 6ஆம் இடம் சம்மந்தப்படுது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு 20 வருஷத்துக்கு சம்மந்தப்படுது 6ஆம் இடம் மாட்டிக்கிறீங்க, அடிக்கடி இது மாதிரி நோய்வாய்ப்படுறது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது மாதிரி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வேலை செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி போய் திறந்து அப்படி ஷவரை போட்டு ஓப்பன் பண்ணி புஷ்ஷுன்னு தலை மேலே விட்டு அடேங்கப்பா என்ன ஒரு ஆனந்தம். சும்மாவே இந்த உத்திரட்டாதிக்காரங்க உள்ளே நுழைஞ்சா பாத்ரூமில் நுழைஞ்சா வெளியே வர மாட்டாங்க. அதனால் இப்படி தான் குளிக்கணும். இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கெட்ட சூடு வெளியில் போயிடும், அதனால் நோய்கள் வராது. அப்போது இந்த மாதிரி குளிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் தர்ப்பை புல் இருக்குது பாருங்கள், அதை போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, கேதுவால் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களும் சரி ரிலீஃப் கிடைச்சிடும். கேது தோஷம் வந்து விலகும். ஓகேங்களா, தர்ப்பை புல் போட்டு ஊற வச்சு குளிக்கணும். அதே மாதிரி சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா சுக்கிரதசை நடக்குதோ இல்லை சுக்கிரனால தோஷம் உண்டாகிறதோ இதெல்லாம் விலகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நவா பழ இலை இல்லைன்னா அந்த மொச்சக்கொட்டை இதை போட்டு ஊற வச்ச வாட்டரில் குளிச்சிங்கன்னா அந்த தோஷம் போயிடும், சுக்கிரதசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்குது அப்படின்னா இந்த கோதுமை இருக்குது பாருங்கள், அது போட்டு ஊற வச்ச வாட்டரில் வந்து குளிச்சிங்கன்னா போயிடும். இல்லைன்னா கொஞ்சோண்டு எருக்க இலை இருக்குது பாருங்கள், அதை கொண்டாந்து ஒரு இலை போட்டு ஊற வச்சு அதில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சூரியனால் உண்டான தோஷங்கள் விலகும். சூரியன் என்ன தோஷம் கொடுப்பார், பித்ரு தோஷத்தை கொடுப்பார். முன்னோர்கள் தோஷம் வந்து அதிகமாக அவர்கிட்ட இருக்குது, அதனால் அந்த தோசை இருந்தாலும் சேர்ந்து போயிடும். சந்திர தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு நெல் இல்லைன்னா முருங்கை இலை இல்லைன்னா வந்து மல்லிகைப்பூ இது ஏதாவது ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சு அதில் குளிச்சிங்கன்னா சந்திர தசை காப்பாற்றும். சந்திர தோஷம் சப்போஸ் இருந்துச்சுன்னா விலகும். சந்திரனால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் ஜாதகத்தில் இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாயால் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து தோரம்பருப்பு ஒரு 4-5 போட்டு ஊற வைக்கிறது, இல்லைன்னா அந்த கருங்காலி இலை மரம், அந்த மரத்து இலை இருக்குது பார்த்தீங்களா கருங்காலி, அந்த இலையை வந்து போட்டு ஊற வச்சு குளிக்கிறது செவ்வாய் தோஷம் விலகும். ஜாதகத்தை கொடுக்குற என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் குளிக்கிறேன் போச்சுன்னா நம்புவானா மாட்டேன். ஆனால் இந்த செவ்வாயால் வரக்கூடிய துன்பங்கள் வந்து விலகும். சரியா? அப்புறம் ராகு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, இல்லைன்னா இந்த அருகம்புல் இருக்குது பாருங்கள், அது வந்து ராகு. அப்போ அந்த அருகம்புல்லை போட்டு நல்லா ஊற வச்சு அந்த வாட்டரில் வந்து குளிச்சிங்கன்னா ராகு தோஷம் விலகும். ராகு தசை நன்மையை செய்யும். ராகுவால் உண்டான துன்பங்கள் உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி குரு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு கொண்ட கடலை போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, இல்லைன்னா மலைவேம்பு மரம் அந்த இலை இருக்குது பாருங்கள், மலைவேம்பு மரம் அந்த இலையை வந்து போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து குளிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குரு தோஷம் விலகும். குரு கிட்ட வந்து அனுகிரகம் வேணும்னா இது வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். சனி தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலோ, சனியால் துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலோ வன்னி இலை, வன்னி மர இலை இதை போட்டு குளிக்கணும். இல்லைன்னா கொஞ்சோண்டு எள்ளு ஒரு 10 போட்டு ஊற வச்சு குளிக்கணும். அப்போ சனி பகவானால் உண்ட துன்பங்கள் வராது. தசை நடந்தாலும் இதை பண்ணலாம். புதன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு நாயுருவி இலையை வந்து ஊற போட்டு குளிக்கிறது, கொஞ்சோண்டு பச்சை பயிர் போட்டு இல்லைன்னா குளிக்கிறது, புதனால் உண்டான தோஷங்கள் விலகும். அந்த புத பகவான் தசை நடத்தினா நல்லது செய்வார். அதே மாதிரி துளசி செடியும் தொட்டாஞ்சினிங்கி செடியையும் ரெண்டும் வேறக்காமல் பிடுங்கணும், ரெண்டையும் வேறக்காமல் பிடுங்கணும். அப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா அது நன்மையை செய்யணும் அப்படின்னா எப்படி பிடுங்கணும் அப்படின்னா ஒரு கற்பூரம் கொளுத்தி அப்பா சாமி ஒரு எலுமிச்சை மரத்தை வெட்டி பண்ணணும், பண்ணத்தான் நல்லது. அப்போ தான் அதுக்கு உண்டான தோஷம் வந்து அந்த இடத்துல போயிடும். அப்போது வேறக்காமல் பிடுங்கும் பொழுது ஒரு கற்பூரம் கொளுத்தி அப்பா சாமி
துளசி செடியே, தொட்டாஞ்செடிங்க செடியே, உனக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என் வீட்டுக்கு தூக்கி போய் வைக்கிறேன், அவ்வளோதான், நல்லா வளர்த்துவேன், எனக்கு எந்த தோஷத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி வெட்டினாதான் அது தோஷம் இல்லாத செடி. அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து ரெண்டையும் ஒன்றா கட்டி, துளசி செடியும் தொட்டாஞ்செடிங்க செடியும் ரெண்டையும் ஒன்றா கட்டி துளசி மாடத்தில் வச்சு முதல் நீராக மொச்சை கொட்டை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தொடர்ந்த வழிபாடு. இப்படி ஒரு 3 சுற்றி சுற்றி வர்றது, இப்படி ஒரு 3 சுற்றி வர்றது, இந்த தூபம் இந்த ஊதுபத்தி கொளுத்தி இப்படி சுற்றுறது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வராது. சரிங்களா? அப்புறம் பச்சை பயிறு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் வென்றலாம், நேர்முக தேர்வாக இருந்தாலும் வென்றலாம். அதே மாதிரி ஒரு கணக்கு வரமாட்டேங்குது அப்படின்னாலும் பச்சை பயிரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து முளை கட்டி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு காலையில் ஆச்சுன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா படிக்கும். அந்த மாதிரி பச்சை பயிறு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா தெரியாத விஷயத்துக்கெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் விட கிடைச்சிடும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஜெயிச்சிடலாம், ஒரு போட்டி தேர்வு எழுதினாலும் நல்ல மாதிரி எழுதிட்டு வரலாம், நல்லா திடீர்னு அருமையாக எழுதிட்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் காலையில் எழுந்த உடனே இப்படி கையை இப்படி தேய்ச்சிட்டு இப்படி உள்ளங்கையில் முழுங்க. ஏன்னா இதில் எல்லா சர்வமும் உண்டு. இதில் இந்த 2 உள்ளங்கையிலையும் கிரகங்கள் இது எல்லாமே கிரகம் 9 கிரகமும் உண்டு. இதில் 7 கிரகம் வந்து நார்மலாக தெரியும், 8வது கிரகம் 9வது கிரகம் நிழல் கிரகம், அதனால் கையிலேயே மறைஞ்சி போச்சு. சரிங்களா? அதனால் கிரகம் எல்லாம் இருக்குது, உங்கள் வாழ்க்கை இதுக்குள்ளெல்லாம் இருக்குது. அதனால் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், உங்களை நேசிங்க. உள்ளங்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பார்வை காலையில் எழுந்தோடனே. அப்புறம் வீட்டில் எப்பயுமே சமையலில் வந்து ஊறுகாயை சேர்த்துக்குங்க. ஊறுகாய் குபேரன் என்று அருளப்படுகிறது. அப்புறம் வீட்டில் வம்சாவளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலில் விழுந்து வணங்குறது, ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஒரு தீபாவளி அது நம்ம பண்டிகை கிடையாது, அப்படியே அதான் வந்து குதிக்கிறீங்களே நம்ம பண்டிகையில் தான், ஆனால் பட்டாசு வெடிச்சாதான் சந்தோஷம், அது என்னவோ அப்படி ஒன்று. ஆனால் நம்ம பண்டிகை கிடையாது. தீபாவளி, அப்புறம் ஒரு பொங்கல், உழவர் திருநாள், ஒரு உங்களுடைய பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் வரும்பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அப்பா அம்மா முதற்கொண்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிதறாது. புரிஞ்சுக்கணும். நீங்களே ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லது. சிதறாத பதறாத விஷயம் சிதறாது அப்படிம்பாங்க. எந்த விஷயமும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிதறவே சிதறாது. அப்புறம் பெண்கள் வளையல் அணியாமல் இருக்காதீங்க. வளையல் அணியாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு தோஷம். அப்பாவே வெளியில் போகிறாரு, வீட்டுக்காரரே வெளியில் போகிறாரு, பேகை எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குறாரு, வளையல் இல்லாத கையில் கொடுத்தா அது வந்து சொட்டை, அது ஒரு மொக்கை. வேற என்ன சொல்கிறது? நம்ம பார்க்குற பெண்களே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது. ஒரு சாப்பாடே பரிமாறுறீங்க, வளையல் போடாமல் பரிமாறுதல் கூடாது. அதே மாதிரி விளக்கேற்றின பின்னாடி வீட்டை விட்டு எதுவுமே வெளியில் போகக்கூடாது. எதுவுமே அப்படின்னா பொருட்கள், நீங்கள் போவீங்க வருவீங்க அது விடுங்க. பொருட்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுக்குறதோ இல்லை வந்து கடன் கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. வீட்டிலேருந்து எந்த பொருளும் வெளியில் போகக்கூடாது விளக்கேற்றின பின்னாடி. அப்புறம் வியாழக்கிழமை ஆச்சுன்னா விருந்துண்ணல் பண்ணக்கூடாது. எப்படி அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு, மெயினாக விருந்து. ஓகே, சாப்பிட கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சண்டை வந்துடும். அதே மாதிரி நீங்களும் யாரையாவது வியாழக்கிழமை அன்னைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா சண்டை வந்துடும். அதான் வியாழக்கிழமையில் அந்த பரிவர்த்தனை வந்து செய்யாதீங்க. சரியா? அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கம்பல்சரி வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும், பூஜை ரூம். அதுதாங்க அங்கே நிறையா சூட்சமாக இருக்குது. நெருப்பு அப்படிங்கிறது வந்து தூய்மை. அதை வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வீட்டில் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அது சூட்டில் பொங்கி வச்சிருது அந்த நெருப்பு. அப்போது இந்த நெருப்பு எதை வேணாலும் எரிச்சிருங்க. உலகத்தில் ஒன்று தூய்மையான விஷயம் அப்படின்னா அது நெருப்பு மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது அந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நல்லது. வீட்டில் இருக்கிறது சகலவிதமான கெட்ட விஷயங்களையும் எரிச்சிரும் அது வந்து. சரிங்களா? அப்புறம் வீட்டில் யாரையுமே சனியனேன்னு தயவு செய்து திட்டாதீங்க. ஏன்னா உத்திரட்டாதி சனி பகவான். சரிங்களா? அதனால் மட்டுமல்ல, எந்த ராசி லக்னமாக யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, சனியனேன்னு சொல்லி திட்டினீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரும்.
எப்படா துன்பம் வரும்? முன்னாடியே சொன்னேன். சனி பகவான் சூரியனின் மகன், கர்ணனுக்கு அண்ணன், கர்ண பரம்பரையை சேர்ந்தவர், ஆயுள் காரகன், உழைப்புக்கு அதிபதி, உலக நீதிமான். ஒரு சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருந்தீங்கன்னா சனி பகவான் சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல சுறுசுறுப்பா நீ வந்து செயல்படுறதுனாலே சனி பகவான் இங்கே நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் சுற்றுமா, இவ்வளவுதான் விஷயம், வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் அங்கே போறாரு, இங்கே வந்துட்டார், 10 சனி 11 சனி எதையுமே நம்பாதீங்க. 8ஆம் இடத்துக்கு போனால் மட்டும் அப்போ கூட வந்து காரக பாவனாஸ்தி கிடையாது கோச்சாரத்தில். எல்லாத்துலேயுமே காரக பாவனாஸ்தி கிடையாது, 8ஆம் இடத்துல மட்டும் சனி பகவானுக்கு. அப்போ என்ன, ஆயுளை விருத்தி பண்ணுவார். ஆனால் உழைப்பை மறப்பார்கள். அந்த அந்த இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போனால் மட்டும் பிரச்சனை. மீதி எல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. சனி பகவான் அங்கே போயிட்டார், 7.5 சனி 10 சனி 11வது சனி, பொய் பித்தலாட்டம் அம்பக்கு. அதனால இவ்வளோ விஷயங்களை கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறவர் போயிட்டு சனியனேன்னு திட்டலாமா? எவன் சொல்லி கொடுத்துருப்பான் இதை? அந்த காலத்தில் பாருங்க, சனி பகவான் தான் அவ்வளோ நல்லவர்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லா காரணமும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். அந்த காலத்தில் பாருங்கள், பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா குளிச்சுட்டு பட்டை தான் அடிப்பாங்க. இப்படி பட்டை அடிச்சுக்கிட்டு நீட்டாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த சனி பகவானின் ஆளுமை அதிகமாக இருக்கும், கதிர்வீச்சு அன்னைக்கு தான். ஏன்னா சனி பகவானோட நாள் அந்த நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. அதனால தான் புலிப்பாணி சொல்கிறாரு, சனி தசையோ சனி சம்மந்தப்பட்டாலோ ஒருத்தனுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தான் ரீசார்ஜ் பண்ணப்படும் அப்படின்றார். அப்போ தான் அந்த கிரகத்தோட இந்த பூமி வந்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு நிறையா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு தான். அதனால தான் சொல்கிறாரு, வாரம் சனிக்கிழமை தான் உனக்கு எழுதப்படுகிறது அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படின்றாரு புலிப்பாணி. அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் உள்ள சனி பகவானை திட்டக்கூடாது. அவர் பேரை சொல்லி ஒரு உபயோகப்படுத்தி திட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு, சரியா? அப்புறம் வீட்டில் வந்து பெண்களோட அழுகுரல் மெயினாக கேட்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீடு மகாலட்சுமி அந்த மாதிரி அழுதா போயிடும் வெளியில். அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில், பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், உறவு விரிசல் சரியாகும், குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதுதான் திதி பலன் வந்து இவ்வளவுதான். இதுக்கு மேல உங்க வாழ்க்கையை மாத்துமானா மாத்தாது. அதுவும் தசா நடத்துகின்ற கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் இதை பண்ணீங்கன்னா இதுல வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த திதி கரணம் வச்சு இதுக்கு மேல போக முடியாது. இது என்னோட கருத்து, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பிறந்த கர்ணநாதனை வணங்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் வந்து நல்லா நடக்கும். என்ன திதியோ அதை போட்டுட்டு ஆஸ்ட்ரோராஜகணம் போட்டால் வந்துடும். என்ன கரணமோ போட்டு அப்படியே ஆஸ்ட்ரோராஜகணம் போட்டிங்கன்னா வந்துடும். பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கர்ணநாதனை வணங்குனீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும். தசா நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண விட்டு தான் நடக்கும். அதே மாதிரி கடன் அடையும், வருமானம் இரட்டிப்பாக மாறும். உயர் பதவிகள், மேற்பதவிகள், ஆளுமை மிக்க அதிகாரம் மிக்க பதவிகள் இதெல்லாம் கிடைக்காம தள்ளி போகுது அப்படின்னாலே மலை மேலே இருக்கிற சிவனுக்கு போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு மாலையை போட்டு ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வந்தீங்கன்னா கிடைச்சிரும். அதே மாதிரி வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் நீடிக்கும். நான் வந்து 2000 மாடி 100வது மாடி கட்டடத்தில் உட்காந்து கழுத்தில் பட்டையை போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு அப்படியே ஹாய் ஊயின்னு அப்படியே நுனிநாக்கு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு நான் இருக்கிற எண்ணெயை பார்த்து நீ வெத்தலை பாக்கு போடுறேன்னு சொல்கிறியா? நீ போட்டா போடு, போடாட்டி போ, ஆனால் ஆயுள் அதிகமாகும், சரிங்களா? இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்று பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா? இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு பரிகாரமும் 48 நாட்கள் என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 48 நாட்கள் இல்லை, 48 முறை ஒரு மண்டலம். அந்த மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 48 நாள் 48 வாரம் செய்ய போய் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா வரும். அப்படி தான் வரும். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுது பார்த்தீங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியதெல்லாம் கூட நீங்கள் சரியான முறையில் பரிகாரத்தை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இப்பயே கஷ்டம் வரும். அப்போ அந்த மாதிரி கஷ்டம் வரும் பொழுது அது வந்து ஏன்னா வணங்குறோம் இல்லையா, அப்போ மேலோட்டமாக அது வந்து போயிடும். அட்லீஸ்ட் கனவுலையாவது கஷ்டப்படுவீங்க. இந்த பரிகாரம் பிடிவாதமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, கனவுல கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு குத்துற மாதிரி வந்துச்சுன்னா பயங்கரமாக அழுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகேங்களா? பயப்படக்கூடாது, தைரியமாக பண்ணணும். ஜெயிச்சிருவீங்களா? சத்தியமாக ஜெயிச்சிருவீங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றி கொடியை நீங்கள் நாட்டுவீர்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.